திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1001, அதிகாரம் நன்றியில் செல்வம். ஓர் ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவரிடம் ஏராளமான செல்வம் குவிந்திருந்ததால் இந்த உலகில் என்னால் சாதிக்க முடியாதது எதுவுமில்லை என்ற கர்வத்தோடு இருந்தார். ஆனால் அதை தானும் அனுபவிக்க மாட்டார், அடுத்தவர்களுக்கும் எதுவும் தரமாட்டார். ஒரு சமயம் அந்த ஊருக்கு குருநானக் வந்தார். அப்போது அந்த செல்வந்தர் குருநானக்கிடம் தனது பெருமையை காட்ட வேண்டும் என்பதற்காக அவரை தனது வீட்டிற்கு விருந்து சாப்பிட அழைத்தார். குருநானக் அவரை பற்றி நன்கு அறிந்திருந்தார். அதன்படி ஒரு நாள் குருநானக் அவரது வீட்டிற்கு சென்றார். அப்போது, ஐயா, இந்த ஊரிலேயே நான் தான் மிகப்பெரிய பணக்காரன். என்னிடம் ஏராளமான செல்வங்கள் உள்ளன. என்னால் வாங்க முடியாதது எதுவும் இல்லை. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று தனது பெருமையை பறைசாற்றினார். இதை கேட்ட குருநானக் தனது சட்டை பையிலிருந்து ஒரு பழைய ஊசியை எடுத்து அவரிடம் கொடுத்து, இந்த ஊசியை நீங்கள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். நாம் இருவரும் இறந்து போன பிறகு மற்றொரு உலகில் நாம் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போது இந்த ஊசியை மறக்காமல் கொண்டு வந்து என்னிடம் கொடுங்கள். இதுதான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்றார். இதை கேட்ட செல்வந்தர், நான் எப்படி சாகும்போது இந்த ஊசியை எடுத்துக்கொண்டு வர முடியும் என்று கேட்டார். அதற்கு குருநானக், ஒரு சிறு ஊசியை கூட எடுத்து வர முடியாத நீ இங்கு குவித்து வைத்திருக்கும் செல்வங்களை எப்படி எடுத்து வரப் போகிறாய் என்று கேட்டார். இதை கேட்டதும் செல்வந்தர் யோசிக்க ஆரம்பித்தார். அப்போது குருநானக், நாம் செய்யும் நல்லது கெட்டதுதான் கடைசி வரையில் நம்முடன் வரும். சொர்க்கத்திற்கு பணத்தை எடுத்துச் செல்ல முடியாது. நம்மிடமுள்ள செல்வத்தை இங்கே இல்லாதவர்களுக்கு கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை மட்டுமே அங்கு எடுத்துக்கொண்டு போக முடியும். அப்படி செய்யவில்லை எனில் நாம் மனித பிறவி எடுத்தும் பயனில்லை என்றார். உடனே அவர் குருநானக்கை வணங்கி, ஐயா, என்னிடம் இருந்த ஆணவம் இப்போது காணாமல் போய்விட்டது. இனிமேல் என்னிடம் இருக்கும் செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பேன் என்றார். தன் வீடு நிறைய பெரும் செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தும் அதை பயன்படுத்தாதவன் உயிர் வாழ்ந்தாலும் இறந்தவனாகவே மதிக்கப்படுவான் என்பதை வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அஃது உண்ணான் செத்தான் செயக் கிடந்தது இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். யாருக்கும் உதவாத செல்வம் பிணம், பிறர்க்கு உதவும் செல்வமே பணம்.